வணக்கம். இந்த பயிர் போட்டு 2 வருஷம் ஆயிடுச்சு. அது செத்து திருப்பி அதுலேருந்து முளைச்சி வர கொடியிலேருந்து இந்த வருஷம் நல்லா காய்ச்சிருக்கு. தரை மேலே காய்க்கக்கூடிய கிழங்கு வகையில் இதுவும் ஒன்று. இந்த பேர் காவல்லி கிழங்கு. இதுக்கு முந்தின வீடியோவில் போட்டிருக்கேன். இதுலேருந்து நான் நிறைய கிழங்கு பறிச்சிட்டேன். என்னையோட கடைசி அறுவடை. எனக்கு வீடியோ எடுக்க டைம் இல்லை. இப்போ கடைசியாக ஒரு தடவை வீடியோ ஃபைல் பண்ணிடலான்னு. கொடியெல்லாம் நல்லா பெருசாக நல்லா நீட்டாக நல்லா அழகாக வளர்ந்துருக்கு. வெத்தலை மாதிரி தழன்னு. இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பயிரிட்டேன். இது நாட்டு அவரை. காய் ரொம்ப சின்னதாக கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும். காய்க்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டாகவே இருக்கும். பூ கூட கலர் நல்ல அழகாக ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் அந்த அவரைக்காய், நாட்டு அவரை. இந்த கிழங்கு முதல்ல நான் பறிக்கும்போது இந்த சைஸில் தான் எனக்கு கிடச்சிச்சு. இப்போ நல்லா பெருசாகவும் கிடச்சிருக்கு. நிறைய எனக்கு காய் கிடச்சிருக்கு. இந்த கொடியை வந்துட்டு நட்டு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகிட்டு. அது 2 தடவை வளர்ந்து இறந்துருச்சு. இது 3வது தடவை பயிரிட்ட செடி. அதுவே முளைச்சி வந்த செடி. இந்த வாட்டி நல்ல காய்ப்பு. இதுலேருந்து நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். இந்த கொடி வகையை, அதுவும் இந்த கிழங்கு கொடி வகையை சீக்கிரம் அழிக்கக்கூடாது. இறந்துருச்சுன்னா திருப்பி அடியில் உள்ள அந்த கிழங்குலேருந்து திரும்பவும் அந்த துளிரானது வரும். அதுலேருந்து நமக்கு நல்ல பலன் கிடைக்குது. காத்திருந்தால் காத்திருப்புக்கு நல்ல பலன்.